ஹாய் மக்களே, பிரண்டை துவையல் அது எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக செய்யலான்றதை பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம், சாதத்துக்கெலாம், கஞ்சிக்கெலாம், வெறும் வாயில் அப்படியே சாப்பிட்லாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, தக்காளி, வெங்காயம், பிரண்டை, அவர் தான் மெயினான ஆள். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு உளுந்து போட்டு, கடலைப்பருப்பு போட்டு, பூண்டு, இஞ்சியும் போட்டு, அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டு, அதுக்கப்புறம் பிரண்டையை போட்டு இதெல்லாம் ஒன்று பின்னாடி வதங்க சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வர டைமில் நம்ம தக்காளி, வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கட்டும், தக்காளி போட்டு வதக்கலாம். தக்காளி அந்த ஸ்கின்னெல்லாம் ஆல்ரெடி சுருங்கி வர டைமில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புளியும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் செம்மையாக இருக்கும் அந்த துவையல். அப்புறம் கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 3 பத்தை போதும். தேங்காய் போட்டு அதை நல்லா வதக்கக்கூடாது, மீடியமாக வதக்கினாலே போதும். அதை ஆற வச்சுட்டு அதுக்கு ஆறுற நடுவில் ஒரு தோசையை சுட்டு நம்ம எடுத்துக்கிட்டு ஆறிப்போன அந்த துவையல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நம்ம தாளித்து வச்சு அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசையோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அது வெறும் வாயிலே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். ஆனாலும் இதில் ஒரு வில்லங்க இருக்குது. கையில் ஏதாச்சும் ஒரு எண்ணெய் தடவிட்டு தான் இந்த பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா கையெல்லாம் சுருன்னு குத்தும், நரம்பெல்லாம் ஒரு மாதிரி குத்துற மாதிரியே இருக்கும். கையெல்லாம் அரிக்கும். நடுவில் அப்பப்போ எண்ணெயை தடவிக்கிட்டே நம்ம இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணணும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுங்க இது. கை வலி, கால் வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, இப்படி எல்லாத்துக்குமே நல்லது. வாயுக்கு ரொம்ப நல்லது இந்த துவையல். சூப்பராக இருக்குங்க. இது 2 கைப்பிடி பிரண்டைக்கு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்தப்பருப்புங்க. அது புளி, காரம், உப்பு எல்லாம் நம்ம இஷ்டம். ஆனால் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 வெங்காயம், 2 தக்காளி, அவ்வளோதாங்க. இதுக்கு சூப்பராக இருக்கும்.